சீர்காழி அருகே சிவலோக தியாகராஜ சுவாமி கோவிலில் சுவாமி அம்மன் மற்றும் திருஞான சம்பந்தர் பெருமாள் திருக்கல்யாண உற்சவம். நள்ளிரவு வரை நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்விழித்து பங்கேற்று தரிசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆச்சாள்புரத்தில் தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட சிவலோக தியாகராஜர் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவில் கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில் நேற்றிரவு சிவலோக தியாகராஜர் சுவாமி திருவெண்ணீற்றுமையம்மை அம்மனுக்கும் திருஞான சம்பந்த பெருமான் தோத்திர பூர்ணாம்பிகைக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் சீர்வரிசைகள் எடுத்துக்கொண்டு கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த மணமேடையில் சிவலோக தியாகராஜர் சுவாமி திருவெண்ணீற்றுமையம்மையையும் அதன் அருகே திருஞான சம்பந்தர் தோத்திரி பூர்ணாம்பிகை சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து வேத விருப்பினர்கள் சிறப்பு ஹோமம் நடத்தி மந்திரங்கள் முழங்கி திருமண சடங்குகள் நடந்தது. பின்னர் தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் மங்கள நாணை அணிவித்து சுவாமி அம்பாள் திருஞான சம்பந்தர் சோத்திர பூர்ணாம்பிகை திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடந்தது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மொய் எழுதி திருமண நிகழ்ச்சியை கண்டு தரிசனம் செய்தனர். முன்னதாக சீர்காழி ஆதீனம் பள்ளி செயலர் மார்க்கோனிக்கு தங்க பதக்கம் சாதரா அணிவித்து கல்வி காவலர் என்ற விருதை தர்மபுரம் ஆதீனம் வழங்கி ஆசிர்வதித்தார். இந்நிகழ்ச்சியில் தர்மபுரம் வைத்தீஸ்வரன் கோவில் மௌன மடம் தம்பி பிரான் சுவாமிகள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். நள்ளிரவு வரை தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண் விழித்து தரிசனம் செய்தனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.